யாத்ராங்கத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். நம்மெல்லாம் ஆக்ட் பண்ண வரல, ஆராதிக்க வந்துரும். வேடிக்கை பார்க்க வரல, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும். ஜனங்க மோசே கிட்ட சொல்றாங்க. அப்போ மோசே போறாரு, தேவன் கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கிட்டு வந்து ஜனங்க கிட்ட பேசுறார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலங்களில தேவன் நம்ம கிட்ட நேரா பேசுறாரு, நம்ம கிட்ட நேரா பேசுறாரு, கிட்ட நேரா பேசுறாரு. பயம் இல்லை, பக்தி இல்லை, போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிறது, நடக்கிறது, போறது, வர்றது, அதெல்லாம் நடக்கும்போது வீட்டில் ஒரு புயல் அடிக்கும் போது ஏன்டா அடிக்குது ஒன்றும் தெரியாத மாதிரி செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, பேசுறதெல்லாம் நடக்கிறதெல்லாம். சர்ச்சில் வந்தா கூட ஆண்டவரே நீர் இருக்கிறீர், உங்களுடைய ஸ்தலன்ற அந்த பயம் இல்லை. ஏசி எதுக்கு போட்டோம், சேர் எதுக்கு போட்டோம், இன்னும் நல்லா ஆராதிக்கிறதுக்கு. கீழே உக்காந்து அபிஷேகத்துல குதிச்சு குதிச்சு ஆராதிச்ச நாட்கள்லாம் இருக்கு. அதாவது ஃபேனே இல்லை, ஏசியும் இல்லை, ஆனா ஆராதிக்க முடியும். ஆமென். இப்ப இதெல்லாம் வந்தா இன்னும் ஆராதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பேசுகிறார். ஷோ பண்ண வேணாம், இதெல்லாம் ஒழுங்கா முறையா ஒழுக்கமா நம்ம கர்த்தருக்கு பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அவர் அதி பயங்கரமானவர். பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்ததினால மோசே சகல கலைகளிலும் வல்லவனானான். சகல படிப்புல, யுத்தத்துல. யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் தேவனாய் கர்த்தர் மோசையை அழைக்கிறார். மோசே முதல்ல 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நியாயம் தீர்ப்பதில அவன் தேறினவனாயிரும். பார்வோன் மரித்து போனால் அடுத்த எகிப்துக்கு ராஜா யாருன்னா மோசே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல மோசே இருக்கிறான். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, மோசே சகல கலைகளிலும் வல்லவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை, எனக்கு அவசியம் ஒரு சாதாரண ஒரு மனிதன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் தேவனுடைய பலத்தினால் எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று நம்புகிற மனுஷனுக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் படிப்பினால் முடியாது, என் செல்வாக்கினால் முடியாது, என்னுடைய பேக்ரவுண்டால முடியாது, தேவனுடைய பலத்தினால் முடியும் என்று நம்புகிற, செயல்படுகிற அபிஷேகப்பட்ட மனிதனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு தேவை இல்லை. தேவன் அந்த பார்வோன் அரண்மனையிலிருந்து விரட்டி அடிக்கிறார். பயந்து ஓடி. இப்ப மோசே வனாந்தரத்துல 40 வருஷம், 40 வருஷம் எங்க இருந்தாரு? 40 வருஷம் எங்க இருந்தாரு? அரண்மனையில் இருந்தார். இப்ப 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அரண்மனையில் இருந்தவருக்கு என்ன ஆச்சா, என்னால் எல்லாம் செய்ய முடியும். இப்போ வனாந்தரத்தில் இருக்கிற மோசேக்கு நான் ஒன்றுமில்லை. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும். நானா சொல்ல, பைபிள்ல இருக்கதான் சொல்றேன். அவன் சொல்றான், நான் இப்போ எனக்கு அடையாளமே இல்லை. முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி விடுதலை ஆக்குன்னு சொன்னா எனக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் இருந்துச்சு, எனக்கு பதவி இருந்துச்சு, எனக்கு செல்வாக்கு இருந்துச்சு, நான் சொன்னா இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எம்மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்.
நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கம் நிறைந்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்பட்டு கண்ணீர் வடிச்சு அவங்க பிரச்சனையில போராட்டத்துல தாங்க முடியலன்னு சொல்லி கதறி அழுத போது 9ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேலின் புத்திரரின் கூக்குரலை கேட்டார், அவருடைய துன்பத்தை அவர் கண்ணோக்கி பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நியாயம் தீர்க்கிறவர், பாவத்துக்கு என்ன பண்றார், எதிர்த்து நிற்கிறவர். அல்லேலூயா. அப்ப அதே தேவன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இவ்வளவு துன்பத்திற்கு முடிவில்லையா என்று சொல்லி நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கதறி அழும்போது என்னை பார்த்துட்டு ஏளனமாவோ இல்ல கொச்சப்படுத்துற விதத்திலையோ இல்லைன்னா என்னை பார்த்துட்டு நீ பண்ணல, நீ செஞ்சல, அதனால நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவன் உன்னோடு கூட முறையாடுகிறவர் அல்ல. ஆமென். ஏன்னா அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. நான் உண்மையாய் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயோ இந்த எகிப்தின் பிரச்சனை, போராட்டம், துன்பம் மிகுதியா இருக்குன்னு கத்தன போது தேவன் கண்ணோக்கி பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நாள் இருந்துட்டாங்க. இப்ப எதுக்கு மோசே அழைக்கிறார் சொல்லுங்க? எதுக்கு மோசே அழைக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம், கருவிதான் மோசே. ஆமென். தேவனுடைய திட்டத்தை தேவன் நேரா போய் செய்யாம தேவன் மோசேயை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன பண்றார்? மோசேயை கூப்பிடுறார், வா. இப்ப மோசே சொல்றான், நான் மந்தனாவும் இருக்கேன், திக்குவாயாவும் இருக்கேன், நான் எம்மாத்திரம், எனக்கு அடையாளம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, நான் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். நான் போய் பார்வோன் கிட்ட போய் பேசினேன்னா பார்வோன் என்னை பார்த்து சிரிப்பான். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்னுடைய பாயிண்ட், நீ உண்மையாய் தேவனை கூப்பிடும் போது கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு நடிப்போம், இன்னைக்கு நாடகமும், இன்னைக்கு அது ஒரு டோனும், இன்னைக்கு அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. உண்மையா கூப்பிடுறதில்லை, உண்மையா ஆண்டவரே நான் செய்தது தவறு, என்னை மன்னிங்க, நான் பார்க்க கூடாத பார்த்துட்டேன், நான் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன், ஆண்டவரே இந்த பாவத்தினால என் உள்ளத்துல சமாதானம் இல்லை, ஆண்டவரே அந்த பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்க அப்படின்ற ஜபங்கள் இன்றைக்கு குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. நம்ம அப்படி கூப்பிடும் போது தேவன் இறங்கி வருவார், தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. தேவன் உண்மையாக என் உள்ளத்தில் சமாதானத்தை தருவார். என் தேவன் இரக்கம் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் இறங்கி வருகிறார். ஆமென். ஏன்னா அது தேவனுடைய திட்டம். ஏன்னா அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அவர் பிளான் பண்ணதை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிளானை செய்யறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் யாருன்னு சொன்னா ஸ்பெஷல் பீப்புள் அல்ல, நார்மல் பீப்புள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன் அல்ல, நான் எம்மாத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26 to 31 வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? பைத்தியமானவர்களை, பலவீனர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா பலமா இருக்கிறவனை வெக்கப்படுத்துறது. இப்போ என் சின்ன வயசுல இருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் பலவான் அல்ல. என்னை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், என்னை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா விதத்திலும் நாம் ஒடுக்கப்படும் போது, நாம் தள்ளப்படும் போது, நாம் புறக்கணிக்கப்படும் போது, நான் கர்த்தருடைய பலத்தினாலே காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நான் விடுதலையை பார்க்கிறேன். ஆமென். இப்போ தேவனுக்கு தேவை ஒரு ஆர்டினரி பர்சன். சொல்லுங்க, ஆர்டினரி பர்சன். அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்னா, ரொம்ப ஸ்பெஷலா நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்கு காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த லெவல்ல இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். பகல் சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க, இல்ல 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 சொல்லுங்க, இல்ல 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 இல்ல. ஒன்றுமில்லாமல் இருக்க என்னை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென்.
பைபிள் சொல்லுது, பைத்தியமா இருக்கிற என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பலவீனமாக இருக்கிற என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்னா நான் அவருடைய பலத்தினால் காரியங்களை செய்வதற்காக. ஆமென். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு 12ஆம் வசனத்துல, ஐ வில் பி வித் யூ. மோசே, நீ நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னல, நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னல, நீ என்ன சாதிக்க முடியும்னு சொன்னல. எஸ், உன்னால ஒன்றும் சாதிக்க முடியாது. 12ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, தேவன் என்னோடு கூட இருப்பான். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வருஷமா எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துன்பத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கூட தொடங்கினவங்க நிறைய பேர் கொரோனாலேயே முடிக்கல, ஒரு சிலர் கொரோனாலேயே காணா போயிட்டாங்க. பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஓடல, முடியல. புயல், வெள்ளம், போராட்டம், பிரச்சனை. நான் சொல்லட்டுங்களா, நம்ம கூட கர்த்தர் இருந்ததுனால இவ்வளவு தூரம் வந்து. ஆமென், அல்லேலூயா. ஒரு பாட்டியா, ஒரு தாத்தாவா, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள், இவ்வளோ போராட்டத்தில், இவ்வளோ பிரச்சனையிலும், இவ்வளோ வியாதியிலும் நான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, என் பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால். ஆமென். உங்க ஞானத்தினால உங்க பிள்ளைங்களை வளர்க்கல, உங்க பணம் உங்க பிள்ளைங்களை வளர்க்கல, அது ஒருவேளை உதவியா இருக்கு. இதெல்லாம் இருந்தும் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மோசே போ, இது என் திட்டம், என் பிளான். ஐ அஷ்யூர் யூ, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறேன், நீ பார்வோன் கிட்ட போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பியூட்டிஃபுல். அதோட விட்டுறல, அந்த 12ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்றார். ஒருத்தர் வாசிங்க அந்த 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். செய்வீர்கள் அப்படின்னு சொல்றது கடந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா? அவர் வருங்காலத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ இங்க நிக்கிற இந்த இடத்துக்கே உன் மூலமா இந்த ஜனத்தை கொண்டு வந்து என்ன ஆராதிக்க. ஆமென். இட் இஸ் பவர்ஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு சொன்னா, இப்ப நீ போய் என் ஜனங்களை விடுதலை ஆக்குறனா, நீ மோசே நீங்க நினைக்க வேண்டியது, நீ கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்வதற்கும் என்னை ஆராதிப்பதற்கு தான் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எதுக்காக சுகம், எதுக்காக பலன், எதுக்காக படிப்பு, எதுக்காக உயர்வு, எதுக்காக எல்லா ஆசீர்வாதம், எதுக்காக நல்ல பிசினஸ், எதுக்காக நல்ல சுகம், எல்லாம் எதுக்காக? சந்ததி உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி நாங்க யார் தெரியுமா, நாங்கெல்லாம் எவ்வளோ எப்படி, அதுக்காகவா? அவரை ஆராதிப்பதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அவரை ஆராதிப்பதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. அவரை ஆராதிப்பதற்கு தான் தேவன் உங்களுக்கு பிசினஸ் கொடுத்துருக்காரு. அவரை ஆராதிப்பதற்கு தான், அவரை உயர்த்துவதற்கு தான் இதை எல்லாத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா எல்லாமே பண்ணுவோம், ஆனா இதை செய்ய மாட்டோம். எல்லாமே பண்ணுவோம், ஆனா இதை செய்ய மாட்டோம். தகப்பனாருங்க வீட்டில் வருவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தெரியுமா, தட்டில் சோறு வருதுன்னா யார் போடுறா தெரியுமா? ஞானவானே. நானும் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஞானவானே, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலத்தை கொடுத்தேன், நான் உனக்கு வேலையை கொடுத்தேன், நீ ஏன் சம்பாதிக்கல? உன் பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னு சொன்னா அது என்னால தான் நடக்கும். அல்லேலூயா. நீ உயிர் வாழ்வதே, நீ பலனோடு வாழ்வதே நான் போட்டிருக்க பிச்சை. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? தகப்பனார்களே, வாலிபர்களே, பலன் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேணாம், வாயில வர்றதெல்லாம் பெரியவங்க கிட்ட பேசணும்னு அவசியம்
இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென். இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அவர் வேதனையை கூட்டல, நான் சொல் பேச்சு கேட்காம. இப்போ வண்டி பைக் இருக்குன்னா அந்த பைக்கில் வந்து ஆக்சிலேட்டர் என்ன பண்ணும்? எல்லாரும் பிடிங்க, பைக் பிடிங்க, பரவாயில்ல, எல்லாரும் பிடிங்க. ஆக்சிலேட்டர் நல்லா பண்ணுங்க, ஒரு சைடு ரைட்டு நல்லா பண்ணுங்க. யாரும் பண்ண மாட்டீங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு வேளை சைக்கிள் கூட ஓட்டியிருப்பீங்க, ஆக்சிலேட்டர் எல்லாரும் பண்ணுங்க. என்ன பண்ணும்? வேகமா போகும். போதா? வேகமா போதா? நல்லா பண்ணுங்க, ஸ்பீடா போங்க. அப்படியே விட்டுறலாமா? இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு வண்டி, ஸ்பீடா போகுது. நான் யார் தெரியுமா? ஸ்பீடா போகுது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரேக்கும் கொடுத்துருக்கேன், எல்லாம் வண்டி பிடிங்க, ஸ்பீடா ஏத்துங்க, நல்லா ஸ்பீடா ஏத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் லெஃப்ட்ல பிரேக் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேக் அடிப்போம். ஆமென். இந்த ஸ்பீடா போற கேஸ்லாம் நான் இந்த மோசே மாதிரி, இந்த 40 வருஷம் இருக்கு மோசே மாதிரி, அவங்க கிட்ட பேசினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாம் நாங்க தான் பண்றோம். கடைசியில பெட்ல படுக்கும் போது தான் தெரியும். நான்லாம் பெட்ல படுத்து வந்தவன், கூப்பிடும் போது வரல, அதனால எனக்கு நல்லா தெரியும். ஆமென். அல்லேலூயா. பிரேக்கை யூஸ் பண்ணாம ஸ்பீடா போய் முட்டி மோதி. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பிரேக் நல்லது. சொல்லுங்க, பிரேக் நல்லது. ஆமென். அல்லேலூயா. பிரேக் வேணும், இல்லைன்னா கஷ்டம். கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், கர்த்தர் நம்மை வாழ வச்சிருக்காரு, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பர்பஸ் கொடுத்திருக்கார். நம்மளை விடுதலை ஆக்குறதுக்கு நோக்கம் இருக்கு, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு நோக்கம் இருக்கு, நம்ம அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்மளை வேர்பிரிச்சதுக்கு நோக்கம் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. பிரதான நோக்கம் அவரை ஆராதிப்பதே. சொல்லுங்க, அவரை ஆராதிப்பதே. ஆமென். எவ்வளவு சொன்னாலும் உள்ள போக மாட்டுது, கேட்க மாட்டுது. இப்பயே புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, சர்ச்சுக்கு போடா, போ, ஸ்மால் குரூப் போ. சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறது பதில் என்ன பண்ணு? ஸ்மால் குரூப் போ, பைபிள் ஸ்டடி போ. சாட்டர்டேல சர்ச் சும்மா தான் ஓப்பனா இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. வாலி பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, போ, சர்ச்சுக்கு போ, போய் ஹெல்ப் பண்ணு. ஒரு சில சிஸ்டர், ஒரு சில பிரதர் என்னன்னா, சர்ச்சுக்கு போய் பண்ணாத, சர்ச்சுக்கு போய் விளங்கின மாதிரி தான். ஆமென். அல்லேலூயா. நாங்க ஆசீர்வாதத்துக்கு வழியை சொல்லி கொடுக்கிறோம், கர்த்தர் உயர்த்துறதுக்கு வழியை சொல்லி கொடுக்கிறோம். தேவனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அதாவது நீங்க எந்த பேங்க்ல வேணா என்ன காசை வேணா போட்டு வைங்க, பயமுறுத்தல, உண்மையை தான் சொல்றேன். அந்த டெபாசிட்லாம் ஷுவர் இல்லை. எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். பழம் சொல்ல, எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். நடக்கலாமா நடக்காதா? நடக்கலாம். ஆனா உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி தேவனுக்குன்னு எதெல்லாம் செய்யறாங்களோ, என்னது தேவனுக்கு எதெல்லாம் செய்யறாங்களோ அது டெபாசிட் 100% வட்டியும் முதலமா தேவன் திருப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல. தேவனுக்காய் பிள்ளைகளை வளர்த்தா ஒரு நாளும் உங்க பிள்ளைங்களுக்கு, கொஞ்சம் கவனிங்க, ஒரு நாளும் உங்க பிள்ளைங்க கொஞ்சம் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க எந்த ஸ்கூல்ல வேணா சேருங்க, எந்த சாப்பாடை வேணா கொடுங்க, எவ்வளவு உயர்வா வேணா வளங்க, எந்த லெவல்ல வேணா உங்க பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு வளங்க, என்னைக்கு இருந்தாலும் அது டேஞ்சர் தான். உலகத்துக்கு ஒரு வேலை அது முட்டாள்தனமா இருக்கலாம். பூமியில இருக்கிற எல்லா ஞானத்தை விட பைபிள்ல இருக்கிற ஞானம் விளையிற. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நம்பிக்கை யார் மேலங்க? உண்மையாவா? உண்மையாவா? உங்க நம்பிக்கை யார் மேலங்க? உங்க பிள்ளைங்க படிச்ச படிப்புலையா? உங்க பிள்ளைங்க சம்பாதிக்க சம்பாத்திலையா? இல்ல உங்க பிள்ளைங்க நீங்க வயசானா பாப்பாங்கன்ற நம்பிக்கை இல்லையா? ஏமாந்துராதீங்க, ஏமாந்துராதீங்க. ஆமென். அல்லேலூயா. என் நம்பிக்கை நங்கூரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் சொன்னாரு, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள். ஆனா வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். எஸ், என் பிள்ளையா உனக்கு செய்யறது செய்யறேன், என் பிள்ளையா நீ என் பிள்ளை தான், எனக்கு இருந்தா நான் அன்பு செய்யறேன். ஆனா நீ தான் என் முழு நம்பிக்கை அல்ல. என் முழு நம்பிக்கைக்கு உரியவர், நம்பிக்கைக்கு தகுதியானவர். சொல்ல, நம்பிக்கைக்கு உரியவர், நம்பிக்கைக்கு தகுதியானவர். அதான உண்மை. என் தேவன் ஒருவர். முதல்ல தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பதினாலே அவருடைய ஜனங்களை விடுதலையாக்க அவர் மோசையை தெரிந்து கொள்ளுகிறார். மோசே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எனக்கு தெரியுன்ற பாத்திரம் இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு சுகமாய் இருக்கிறார், கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது அவர் எனக்கு பக்கபலமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த தேவன் பல திட்டங்களை அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த திட்டத்துல 13வது 14 15 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது மோசே தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறார். நார்மலா நம்மளும் கேட்கிற மாதிரி தான். ஆண்டவரே, நீங்க பார்வோன் கிட்ட போங்கன்னு சொல்றீங்க, நான் எந்த நாமத்தை எடுத்துட்டு போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டா, நான் உன் கூட வரேன், நான் உன் கூட. ஆனா மோசேக்கு அது பத்தல. எல்லாரும் சொல்லுங்க, பத்தல. சொல்லுங்களேன் சத்தமாதான். பத்தல, போதாது, முழுசாலாம் நம்ப முடியாது, முழுசாலாம் நம்ப முடியாது. நம்மள மாதிரி தான் மோசையும். மோசே சொல்றான், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, இல்லை எனக்கு உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மோசே சந்தேகப்படும் போது கூட தேவன் ரொம்ப ரொம்ப பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையா. உண்மைதானே? நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டார். நான் உன் கூட வரேன்னு சொன்னா போக வேண்டியது தானே? இல்ல இல்ல, என் கூட வர்றதெல்லாம் இருக்கட்டும், உங்க பேர் என்னன்னு சொல்லு. இன்னும் சந்தேகம் தான். இன்னும் யாரெல்லாம் சந்தேகம் அதிகமா இருக்கு? பரிசுத்த வாட்டிகளை நடக்குமா நடக்குமா சொல்றாங்க, நடக்காது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் சந்தேகம் சொல்லுங்க. எனக்குள்ள சந்தேகம் ஏங்க, சந்தேகமே இல்லைன்னு சொல்ற முகத்தை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருக்குள்ளே எவ்வளவு இருக்குதான்னு பிரச்சனை. ஒருவேளை இப்போ எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில போகும்போது, தேவன் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார், பாரு எனக்கு நல்ல புடவை, பாரு எனக்கு நல்ல நகை, நல்ல வீடு, எல்லாம் என் கூட தேவன் இருக்கிறார், நல்லா தான் போகும். அப்படியே வண்டி ஸ்பீடா போகும்போது பிரேக் இல்லை. முட்டும் போதுதான் தெரியும், ஐயோ தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவன் இருக்கிறாரா? தேவன் இருந்திருந்தா நான் முட்டி இருக்க மாட்டேனே. தேவன் இருந்திருந்தா எனக்கு கல்யாண டைமுக்கு நடந்திருக்குமே. தேவன் இருந்திருந்தா எனக்கு குழந்தை கரெக்டா பிறந்திருக்குமே. தேவன் எனக்கு இருந்தா 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 கிடைக்க வேண்டிய காரியங்கள்லாம் கிடைச்சிருக்குமே. ஏன் இல்லை? ஆமென், அல்லேலூயா. நீங்க கேட்கிற கேள்வியே தப்பு. சொல்லுங்க பக்கத்துல, நீங்க கேட்கிற கேள்வியே தப்பு. ஆமென், அல்லேலூயா. நான் முன்னாடியே சொன்னேன்ல, தேவனுடைய திட்டம் நீங்க இந்த பூமியில உங்களை அழைச்சி உங்களை வேப்பிரிச்சு கானான் தேசத்துக்கு கொண்டு போறது தேவனுடைய திட்டம். இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு தின்னு குடிச்சு பெத்தெடுத்து சந்ததியை வளர்க்கறது அவருடைய நோக்கம் இல்ல. சொல்லுங்க, அவருடைய நோக்கம் இல்ல. அதை சும்மா கூட கொடுக்கிறார். ஆமென். அந்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமியில அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதனை விரும்புகிறார். அவரை நாம் உயர்த்த வேண்டும். ஆமென். அதுக்கான திட்டத்தை அவர் கொடுக்கிறார். அவர் சொல்லி கொடுக்கிறார். ரொம்ப தெளிவா கத்து கொடுக்கிறார். மோசேக்கு அதுக்கு புரியல. அதுக்கப்புறமா மோசே கிட்ட சொல்றாரு, சரி நீ எடுத்தோன்னா போய் ஜனங்கிட்ட சொல்லாத, முதல்ல போய் என்ன பண்ணு, மூப்பர்கிட்ட போய் சொல்லு. நான் முடிக்கிறேன். மூப்பர்கிட்ட போய் சொல்லு. ஏன் மூப்பர்கிட்ட போய் சொல்றாரு? தேவன் பேசுகிறார், தேவன் உண்மை உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர் அப்படின்றத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அனுபவிக்காதவங்க கிட்ட போய் சொன்னா என்ன பண்ணாது? அது தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொன்னாதான் அது அவங்களுக்கு புரியும். தெரியாதவங்க கிட்ட சொன்னா புரியாது. நான் பேசுற மொழி உங்களுக்கு புரியலன்னா புரியுமா? புரியாது. இப்போ தேவன் உண்மை உள்ளவர், தேவன் சொன்னதை செய்கிறவர், தேவன் அற்புதம் செய்வார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார்ன்றதை அனுபவிச்சவங்கிட்ட போய் சொன்னாதான் ஆமா ஆமான்னு சொல்லி என்ன பண்ணுவான். அதனாலதான் தேவன் சொல்றார், நீ போய் என்ன பண்ணு, மூப்பர்கிட்ட சொல்லு. மூப்பர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், நான் இருக்கிறத வேகமா சொல்ல, யாக்கோப்பின் தேவன் சொல்றாருன்னு போய் சொல்லு. அவர் சும்மா ஒன்றும் சொல்லல,
அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, God is faithful. தேவன் உண்மை உள்ளவர். எப்பத்திலிருந்து உண்மை உள்ளவர்னா, உங்களுடைய சந்ததி நீங்க ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததி தான் வந்திருக்கிறீங்க. அதுல நீங்க பார்த்து அனுபவிச்சிருக்கிறீங்க. அதனால அவங்க கிட்ட போய் சொல்லு, அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்கள வழி நடத்தின தேவன் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற இந்த ஜனத்தை அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார் போய் சொல்லு. அவங்க நம்புவாங்க. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீங்க தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் நம்பும் போது நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும். ஆமென். இல்லனா நான் சொல்ற உங்களுக்கு வார்த்தை புரியாது, உலகம் சொல்றது தான் கேட்கும். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒருவேளை காயப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவேளை கேட்டது கிடைக்காம இருக்கலாம், இன்னும் அந்த அடிமைதனம் மாறாம இருக்கலாம், நீங்க கத்தி கூச்சலிட்டும் உங்க சூழ்நிலை மாறாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் இன்னும் உண்மை உள்ளவர். உன் வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நான் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். நான் உங்களை வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும், 20வது வசனம் 21ஆம் வசனம் 22 அற்புத அடையாளங்களோட கடைசியா அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளி, அவங்க கிட்ட இருக்கிற பொண்ணு, நான் போய் உடனே போ அப்படின்னு சொன்னா போயிருவேன். அப்படி வேணாம். நான் எவ்வளவு பெரியவர், அவன் பார்த்து பயந்து அவன் கிட்ட இருக்கிற வெள்ளி, அவன் கிட்ட இருக்கிற பொண்ணு, அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் தூக்கிட்டு தான் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவீங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? செம்மையா இருக்கு. சொல்லுங்க, செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். ஆமென். ஒருவேளை பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10 முறை, நான் முடிக்கிறேன், 10 முறை அவன் போறான், என் ஜனங்களை ஆராதிக்க விடுதலையாக. சரி நான் விடுதலை ஆக்குறேன்னு சொல்றான் பார்வோன். போன உடனே இல்ல விடுதலை ஆக்க முடியாதுன்னு சொல்றான். அப்போ ஒவ்வொரு முறையும் அவன் இருதயத்தை கடினப்படுத்துறான். நம்ம என்ன, இப்ப முடிஞ்சிரும், நம்ம பிரச்சனைக்கான தீர்வு இப்ப முடிஞ்சிரும், நம்ம விடுதலையாய் போயிடலாம், நம்ம கேட்டது இப்ப கிடைச்சிரும், நம்ம ஆசைப்பட்டது இப்ப வந்துடும், ஒவ்வொரு முறையும் போல. ஆனா தேவன் நம்மை நிறைவாய் அனுப்ப விரும்புகிறார். வெறுங்கையா அனுப்ப விரும்பல. அவர் அற்புத அடையாளங்களோடும் எகிப்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தோடும் நம்மை அனுப்புவதற்கு தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறோம். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தை செய்யும் வரைக்கும் நான் காத்திருப்பதற்கு எனக்கு விசுவாசத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களுக்காய் மரித்தீர், எங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டீர், எங்களுக்காய் உயிர்த்தெழுந்தீர். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த பாவமான எகிப்தில் வாழ்ந்து மரிப்பதற்காக அல்ல, நித்தியமாய் தேவனுடைய ஐஸ்வர்ய மகிமையோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நாம். ஆமென், அல்லேலூயா. நமக்காக பரம கானான் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காய் பரம கானானை வைத்திருக்கிறார். ஆமென். லைஃப் இஸ் நாட் ஈஸி. உங்க வாழ்க்கை ஈஸி இல்லை. ஈஸி இல்லை. கேட்டதெல்லாம் கிடைச்சா? இல்லையே. ப்ரேயர் பண்ணணும் எல்லாம் வந்துச்சா? இல்லையே. பார்வோன் கிட்ட போய் சொன்ன உடனே விடுதலை ஆக்கிட்டானா? இல்லையே. ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் கண்கள் காணவில்லை, என் கண்கள் பார்க்கவில்லை, நான் அனுபவிக்கல, ஏற்ற நேரத்தில் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? கூப்பிடலாமா? பிரேயர் பண்ணலாமா? எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் எப்படி யோசுவாவுக்கு சொன்னீரோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர். நீர் எங்களோடு கூட எப்போதும் எவ்வேளையிலும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை யார் கைவிட்டாலும்,
எங்களை யார் மறந்தாலும் எங்களை கை தூக்கவும், எங்களை தூக்கி பிடிக்கவும், எங்களை நடத்துவதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்துல உண்மையாய் கலக்கத்தோடு கண்ணீரோடு தனிமையின் மத்தியிலே வாடி தவித்து உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எனக்கு விடுதலை செய்தார் என்கின்ற சாட்சியை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆறுதலா இறங்கி வாங்க, சமாதானமா இறங்கி வாங்க, சந்தோஷமா இறங்கி வாங்க. எல்லா கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படட்டும் அப்பா. வியாதிகள் இருந்து கர்த்தர் சுகத்தை தாங்கப்பா. தொடர்ந்து உமக்காக உம்முடைய வசனத்திற்காக நிற்கிற குடும்பங்களாக, சபையாக ஆண்டவரே, வேஷமாய் நாங்கள் தெரியாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.